வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் இப்போது நம்ம இட்லி அரிசி ரேஷன் அரிசியும் நான் கலந்து வச்சுருக்கேன். ரேஷன் அரிசி 5 கிலோனா இட்லி அரிசி 2 கிலோ இல்லை 1.5 கிலோ நம்ம கலந்து வச்சுக்கிட்டோம்னா இட்லி சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், ரேஷன் அரிசியும் இட்லி அரிசியும் நான் கலந்து வச்சுருக்கேன். ரேஷன் அரிசி நல்லா வருது வரல அதை பற்றி இல்லை, நம்ம இந்த மாதிரி கலந்துட்டோம்னா நம்ம அது வருதா வரலையான்னு கவலையே பட வேணாம், சூப்பராக இருக்கும். ரேஷன் அரிசி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் இட்லி அரிசி 5 கிலோவுக்கு நான் 2 கிலோ கலந்துருக்கேன். நீங்கள் 1 கிலோ 1.5 கிலோ இல்லை 2 கிலோ கலந்துக்கலாம். சூப்பராக இட்லியும் வரும் தோசையும் வரும். நம்ம சும்மா வாங்கி கலந்துக்க வேணாம், இல்லை ஒரே இதாக போட்டுட்டு கூட கவலைப்பட்டுருக்க வேணாம். சில நேரங்களில் நல்லா வந்துடும், சில நேரத்தில் இட்லி தோசை கொஞ்சம் சாஃப்டாக இல்லாமல் இருக்கும். அதுக்கு இது நல்ல ஒரு டிப்ஸு. உங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நானும் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ். வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் இப்போ நம்ம கலந்து வச்ச இட்லி அரிசியும் ரேஷன் அரிசிலையும் நீர் உருண்டைன்னு சொல்லுவோம் நம்ம. அது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கும் சரி நம்மளும் சாப்பிட்லாம். நான் இதில் 1.5 டம்ளர் போடுறேன். அதுவே ரொம்ப நிறையா இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் இல்லை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறினா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நல்லா ஊறின பிறகு இதை நம்ம இட்லி தோசை அரைக்கும் போதும் அரைச்சிக்கலாம், இல்லை மிக்சிலையும் நம்ம. ஆனால் நான் இது திக்காக அரைக்கணும்.